ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்குது அக்னி சிறகு. அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். மதுமிதா பாட்டி 2 பேரும் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் கிரண் வீட்டுக்கு வராங்க. கிரனை பார்த்ததுமே மதுமிதா செம்ம ஷாக் ஆகுறாங்க. பாட்டி யார் என்னன்னு விசாரிக்கும்போது அப்போது மதுமிதா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்ட் சொன்னதும் சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னது? உன்னுடைய காலடி இந்த வீட்டில் படவே கூடாது, கெட் லாஸ்ட் அப்படின்றாங்க. குரூப் ஆஃப் பழனிசாமி கம்பெனியோட வீடுனா சும்மாவா, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா போல் மது அப்படிங்க. மதுன்னு கூப்பிடாத மதுமிதா அப்படின்னு சொன்னதும் சரி உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்ல, உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு இங்கே கிரண் கிட்ட சத்தம் போட, அப்போ கிரண் சொல்கிறாங்க, உன்னுடைய ரெக்கமெண்டேஷனில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்ல கிரண் அப்படியே முறைச்சி பார்த்ததோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ. கௌதம் மதுமிதா வாழ்க்கையில் இனிமேல் ஒரே புயலாக தான் வீச போகுது. அதுக்கு சுற்றி வர எதிரிகள் கூடிட்டாங்க. சகுந்தலா ஒரு பக்கம், அபிஷேக் ஒரு பக்கம், கிரண், இவங்க எல்லாரையும் சமாளித்து எப்படி தான் இவங்க ஒன்று சேர போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத. இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம்போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.